மரியாதைக்குரிய திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதின ஒரு விறுவிறுப்பான ஒரு சரித்திர நாவல் தான் யவனராணி. அதனுடைய பகுதிகள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல அடுத்த பகுதி கேட்க போறோம். ஸோ இந்த கதையை நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க கதை கேட்கறதுலயும் அதுலயும் குறிப்பா சரித்திர நாவல்கள் சாண்டில்யன் அவர்களுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க நாவலை இன்னொரு தரம் நாம ரீகால் பண்ணிக்கிறதுக்காக யாருக்கெல்லாம் உங்க வட்டத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கேட்கணும். ரொம்ப விறுவிறுப்பான கதை. பல சரித்திர நிகழ்வுகள் அந்த ஹிஸ்டரின்னு சொல்றாங்க இல்லையா, அது கூட அது அந்தந்த இடத்துல வருது. ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த தலைமுறை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட இந்த மாதிரியான நாவல்ல இருக்கு. ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப விறுவிறுப்பா, பரபரப்பா போகக்கூடிய நாவல் யவனராணி. இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்கலாமா? பாகம் 1, பகுதி 5, அத்தியாயம் 17. அவளா துரோகி? வானக்கரை குன்றின் உச்சி மாளிகையின் உப்பரிகை அறையில் யவன மாதரசி தன் மடியில் இருந்து எடுத்து நீட்டிய ஓலையில் கண்ட செய்தியை படித்ததும் திகைத்து போய் செயலற்று அவளை பார்த்த வண்ணமே நின்றுவிட்ட சோழர் படை உபத்தலைவனான இளஞ்செழியன் அந்த அறையில் தொங்கிய மணி விளக்கின் பிரகாசத்தில் ஓலையை 2-3 முறை படித்ததன்றி அந்த ஓலை எப்படி டைபீரியஸுக்கும் கோட்டை தலைவனுக்கும் தெரியாமல் ராணியிடம் சிக்கியிருக்க முடியும் என்று ஏற்பட்ட சந்தேகத்தில் சிறிது குழப்பமும் அடைந்தான். ஓலையின் செய்தியை முதல் முறை படித்ததால் ஏற்பட்ட குழப்பம், சந்தேகம் அனைத்தையும் அவன் முக மாறுதலில் இருந்தே உணர்ந்துவிட்ட யவனராணி தான் நின்று கொண்டிருந்த இடத்தை விட்டு சிறிதும் அசையாமலும் உதட்டில் தவளவிட்ட புன்முறுவலை சிறிதும் அகற்றி வேறு உணர்ச்சிகளை காட்டாமலும் கிரேக்க நாட்டு வெண் சிலையைப் போல் நின்றிருந்தாள். ஒரு கையை இடுப்பில் ஊன்றிக்கொண்டு இளஞ்செழியன் தன்னை விட்டு விலகியதும் ஒரு கையால் மஞ்சத்தை பற்றி அந்த மஞ்சத்தின் பக்கத்தில் சற்றே இடை சாய தலை இளஞ்செழியனை நோக்கி திரும்ப மிக ஒய்யாரமாக நின்ற யவனராணியை விளக்கின் அடியிலிருந்து கவனித்த சோழர் படை உப தலைவனின் மனம் நாட்டுக்கு பேராபத்து நேர்ந்திருந்த சமயத்திலும் சித்தம் குழம்பியிருந்த அந்த வினாடியிலும் அந்த யவன பெண்ணின் இணையற்ற அழகைக் கண்டு திக்பிரமை அடையத்தான் செய்தது. முதலில் ஓலை தந்த செய்தியின் திகைப்பும் கவலையும் அந்த இணையற்ற அழகு விரித்த வலையில் மெல்ல மெல்ல அடங்கத் தொடங்கின. தமிழர் பிற்காலத்தை பற்றி எழுந்த எண்ணங்களை அந்த யவன பெண்ணின் அழகும் நீலமணி கண்களும் வீசிய வலை சிறிது சிறிதாக அழுத்தத் தொடங்கவே இளஞ்செழியனின் இதயத்தில் நாட்டை பற்றிய துன்ப அலைகள் மறையத் தொடங்கி இன்ப அலைகள் தலை காட்டத் தொடங்கின. அந்த அலைகள் விசிறிடவே வந்தது போல் கடற்கரையிலிருந்து கிளம்பி சாளரத்தில் புகுந்து காற்று மேலிருந்து தொங்கிய யவனர் மணி விளக்கை சிறிது ஆட்டிவிடவே அந்த தீபச் சுடர் ஊஞ்சல் ஆடியதால் ராணியின் முகத்திலும் உடலிலும் அந்த ஒளி மாறி மாறி பட்டு ஏதோ இந்திரலோக பிரம்மையை ஏற்படுத்தியதன் விளைவாக இளஞ்செழியன் மனமும் அந்த விளக்கின் சுடரை போலவே ஊசலாடத் தொடங்கியது. அதுவரை மூடிய வண்ணமே புன்முறுவல் செய்த ராணியின் செவ்விய அதரங்கள் லேசாக திறந்து உள்ளே இருந்த முத்து வரிசையை காட்டவே விளக்கின் சுடரொளி நன்முத்துக்களை சாணை பிடிக்கும் சிற்பியை போல் அந்த வரிசை மீது தாவி தாவி சென்றதால் ஏதோ பெரிய மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் படைத்தலைவன் பிரம்மை பிடித்து நின்றான். அவன் நிலையை, உள்ளத்தில் ஏற்பட்ட சலனத்தை அவன் முகச்சாயையில் இருந்தும் கண்களின் சலனத்தில் இருந்தும் எடை போட்டுவிட்ட அந்த எழிலரசி அவனை நோக்கி மெல்ல நடந்தாள். இருவருக்கும் இடையே இருந்த 10 அடிகள்தான். ஆனால் அந்த 10 அடிகளையும் அவள் வேண்டுமென்றே தன் பூ உடல் ஆடி அசைய அழகு பிம்பங்கள் நெகிழ்ந்து நெளிய மெல்ல மெல்ல கடந்தாள். இடையில் கையை வைத்த வண்ணம் அவள் இடையை அசக்கி அசக்கி நடந்ததால் கையில் இருந்த யவனராஜ குடும்ப சின்னமான சிறகு விரித்த அன்னப்பறவையும் உயிர் பெற்று அவள் உடலில் அசைவது போல தோன்றியது இளஞ்செழியனுக்கு. அந்த பறவையின் சிறகில் இருந்த உயர்ந்த வைரங்கள் விளக்கொளியில் பல வர்ண ஒளிகளை சிதறி படைத்தலைவனை சித்திரவதை செய்ய தொடங்கின. இவற்றையெல்லாம் அணுவிடாமல் கவனித்து படைத்தலைவனை அணுகிய யவனராணி அவன் கையை தன் கையால் பிடித்து விரல்களை அவன் விரல்களோடு பின்னவிட்டு
அவனை அழைத்து வந்து மஞ்சத்தில் உட்கார வைத்துவிட்டு மஞ்சத்தின் பின்புறத்தில் நின்ற வண்ணம் அவன் மீது மெல்ல சாய்ந்தாள். அவள் இடையளவு உயரமே இருந்தது மஞ்சம். அவன் பின்னால் இருந்து படைத்தலைவன் மீது சாய்ந்தபோது அவள் பொன்னிற கொண்டையில் இருந்து அவிழ்ந்து தொங்கிய தங்க கம்பிகள் போன்ற இழைகள் சில இளஞ்செழியன் முகத்தின் மீது விழுந்ததாலும் அவள் அவன் தலையின் மீது தன் முகவாய் கட்டையை வைத்துக் கொண்டு அவன் தோள்களின் இருபுறமும் வெண்மையான தன் கரங்களை தவள விட்டதாலும் எங்கோ மாயாலோகத்தை நாடிச் சென்று கொண்டிருந்த படைத்தலைவன் மனம் அந்த உலகத்தில் உறையூர் ஓலையை நழுவ விட்டுவிடப் போகிறோமே என்ற பயமும் கொண்டதாகையால் வழக்கரத்தின் விரல்கள் அந்த ஓலையை சற்று நெருக்கியே பிடித்துக் கொண்டன. கடற்கரையில் இருந்து யவனராணியை தூக்கி வந்த இரவே அவள் பேரழகினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை உணர்ந்து கொண்ட சோழர் படை உபத்தலைவன் அன்று இரவில் தன் கண்ணுக்கு கூட படாமல் தன் பின்புறமாக நின்ற அந்த நேரத்தில் அவள் அழகின் சக்தி எத்தன்மையது என்பதை சந்தேகமற உணர்ந்து கொண்டான். தன் தோளில் ஊர்ந்து உடலில் இறங்கிய கைகளின் மென்மையை மட்டுமன்றி நீண்டு ஏதோ புஷ்பத்தின் சிறு இதழ்கள் போல் கண்ணுக்கெதிரில் காட்சியளித்த சிறு விரல்களையும் அந்த விரல்களின் நுனியில் மருதாணி இடாமலே இரத்த ஓட்டத்தினால் செவேல் என்று தெரிந்த நகங்களையும் கவனித்த படைத்தலைவன் பிரம்ம சிருஷ்டியில் இப்படி ஒரு அழகு இருக்குமா என்று பிரமித்தே போனதன்றி தனது இடது கையை தூக்கி அந்த தளிர் விரல்களுடன் தன் விரல்களையும் பின்னிக் கொண்டான். அவன் விரல்களுடன் அந்த தளிர் விரல்கள் எத்தனை எத்தனை மொழிகளை பேசின, எத்தனை எத்தனை செய்திகளை சொல்லி அவன் இதயத்தை குழப்பின, சித்தத்தை மயக்கின. விடை சொல்ல முடியாத எத்தனையோ கேள்விகள், விவரம் புரியாத எத்தனையோ பதில்கள். இரண்டும் கலந்ததுதான் இயற்கை அளிக்கும் காதல் பாசம். அதை காதலாகவும் இலக்கியத்திலும் அகராதியிலும் வித்தியாசம் பெரிதாக இருக்கலாம். அனுபவத்தில் ஏற்படும் வித்தியாசம் மிக நுண்ணியது. கண்ணுக்கு தெரியாத கயிறு அது. விதி ஒன்றே விளக்கக்கூடிய பெரும் புதிர், காலம் ஒன்றே அவிழ்க்கக்கூடிய பெரும் சிக்கல். அந்த சிக்கலில் அகப்பட்டு கொண்டான் படைத்தலைவன். எத்தனை யவன அழகிகள் தொட்டு மாலை போட்ட காலத்திலும் கலங்காத அவன் இதயம் யவனராணியின் கைகள் பட்ட மாத்திரத்தில், அவள் நீலமணி கண்கள் அவனை சற்று துளாவிய மாத்திரத்தில் அவனை நிலை குலைந்து போகும்படி செய்யக்கூடிய சக்தியை பெற்றிருந்தன. அவனுக்கு நிதானத்தை அளிக்கக்கூடிய சக்தி ஒன்று, அது காவிரிக்கு அக்கறையில் புகாரின் இந்திர விழா விடுதியில் கிடந்தது. யவனராணி பின்னால் இருந்து அவன் மீது கைகளை தவளவிட்ட அந்த இரவில் அவன் மனச்சந்திரன் மீது மாய மேகம் மூடிவிட்டதால் பூவழகியை பற்றிய நினைப்பே அவன் இதயத்தில் இருந்து அகன்றிருந்தது. ஆகவே கை விரல்களை அழுத்தி பிடித்த படைத்தலைவன், இப்படி வா ராணி என்று மஞ்சத்தை சுற்றி அவளை இழுத்தான். இஷ்ட விரோதமாக வருபவள் போல் யவனராணி மஞ்சத்தை சுற்றி வந்து அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு, ஏன் படைத்தலைவரே என்று மதுரமான குரலில் அவன் காதுக்கு மட்டுமே கேட்கும்படியாக வினவினாள். அந்த கேள்விக்கு பதிலேது? பக்கத்தில் வந்து உட்காரும்படி ஏன் அழைத்தான் என்பது ராணிக்கு தெரியும், அழைத்தவனுக்கும் தெரியும். வேறு எதுவும் பேச வழியில்லாததால் படைத்தலைவன் அவளை தனக்காக சாய்த்தான். அவள் அவன் இழுத்த இழுப்புக்கு வராமல் சிறிது விலகியதை கண்ட படைத்தலைவன் ஒரு வினாடி ஆச்சரியப்பட்டான். ஆனாலும் மறுவினாடியே அவளுடைய கையில் இருந்த தன் விரல்களை விடுவித்துக் கொண்டு அவள் கையின் மேல்புறத்தை சற்று அழுத்தி பிடித்தான். அந்த முரட்டு பிடியில் அவள் வேதனையை அடைந்தாலும் மெல்ல கலகலவென நகைத்த போது யாழின் நரம்பு தந்திகள் புது புது ஸ்வரங்களை உதிர்ப்பது போல் தோன்றியதால் அவள் இரு தோள்களையும் பிடித்து தனக்காக நோக்கி திருப்பிய இளஞ்செழியன், ஏன் சிரிக்கிறாய் என்றான் குரல் சற்றே தடுமாற. அவள் பதில் பேசாமல் அவன் பிடித்ததால் கண்ணி சிவந்துவிட்ட தன் கையை காட்டினாள். அதை கண்ட இளஞ்செழியனின் இதயமும் கண்ணி சிவந்து விட்டது என்பதற்கு சான்று கூறவோ என்னவோ அவன் அழகிய முகமும் சற்றே சிவந்தது. அவன் கை வளவளப்பான தந்த கையை மெல்ல வருடியது. அந்த நிலையில் அவள் அவனை நோக்கினாள். நீலமணி கண்களின் கடல் ஆழம் அவனை எங்கோ இழுத்துச் சென்று வெளியேர் என்ற கழுத்தின் ஒளிவீச்சு அவன் கண்களுக்கெதிரே மின்னல் போல் பளிச்சிட்டது. 2 வருஷ காலம் பூவழகியின் வெறுப்புக்கு இலக்கான அவன் மனம்
காதலித்தவளின் இன்பச் சொற்கள் நீராக பிரவாகிக்காததால் வறண்டு போன பாலைவனம் போல் கிடந்தது. அதிலே பொழிந்த யவனராணியின் காதல் சிறு தூற்றலை ஆசையுடன் இழுத்து கொண்டது. பாலைவனம் கையில் கண்ணிய இடத்தில் அவன் உதடுகள் முரட்டுத்தனமாக பதிந்தன. அவன் தலை அவள் மடியில் சாய்ந்தது. யவனராணி அவன் தலையை ஆதரவுடன் தடவி கொடுத்தாள். அந்த நிலையில் அவள் மனதில் அரசு ஆசை இல்லை, புகாரை பிடிக்க வேண்டும் என்ற துடிப்பும் இல்லை. இளஞ்செழியனின் கம்பீரம், தன்னிடம் சிக்கிக்கொண்ட சமயங்களில் அவன் இருந்த நிராதரவான நிலை, பெரிய வீரன் குழந்தை போல் தன் மடியில் படுத்து கிடந்த இவை அனைத்தும் அவள் கருத்திலே உண்மை அன்பையும் நிகரற்ற காதல் உணர்ச்சியையுமே கிளப்பிவிட்டன. அதனால் சிறிது அச்சமும் அடைந்த யவனராணி மடியில் அமைதியுடன் படுத்து கிடந்த படைத்தலைவன் மீது தன் கண்களை ஆசையுடன் ஓடவிட்டாள். நான் வந்த காரியம் என்ன, அடைந்த நிலை என்ன? இந்த தமிழனை அடிமைப்படுத்த முனைந்த நானே இவனுக்கு அடிமையாகி விட்டேனே என்று உள்ளே எண்ணங்களை ஓடவிட்டு, என்னதான் ராணியானாலும் பெண் பெண்தானே என்று பெருமூச்சும் விட்டாள். இதனால் தான் பெண்கள் சபல சித்தமுடையவர்கள், அவர்களிடம் உருப்படியான அலுவல் எதையும் ஒப்படைக்காதே என்று உலக சாத்திரங்கள் அனைத்தும் சொல்கின்றனவா என்றும் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் ராணி. என்ன கேட்டும் விவாதித்தும் விஷயத்தை அலசியும் அவள் பெண் உள்ளத்தில் அது கிளறிவிட்ட உணர்ச்சிகளில் பதில் ஒன்றுதான் கிடைத்தது. ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த இயற்கை தரும் பதில் அது. நாடுகளையோ ஜாதிகளையோ அறியாத பிருத்திவி தரும் பதில் அது. நிறபேதங்களையோ செயற்கை வழக்கங்களையோ கணக்கில் கொள்ளாத புலன்கள் தரும் பதில் அது. அந்த பதில் அவளை அயர வைத்தது. இதழ்களை படைத்தலைவன் காதருகே கொண்டு சென்று, படைத்தலைவரே என்று ரகசியமாக அழைத்தாள். மிகவும் களைத்திருக்கிறீர்கள் என்றாள் ராணி பரிதாபமும் அன்பும் ததும்பிய குரலில். இதற்கு பதிலே இல்லை. அவள் மனம் அந்த சமயத்தில் இருந்த நிலை இன்னும் சற்று நீடித்திருந்தால் யவனராணி எதை சொன்னாலும் கேட்டிருப்பான் படைத்தலைவன். ஆனால் அந்த மாய வலையை சரேல் என்று கிழிக்கவும் அவனை சுயநிலைக்கு கொண்டு வரவும் கதவு பலமாக திறக்கப்பட்டதோடு அசந்தர்ப்பமாக உள்ளே நுழைந்து விட்டோம் என்ற எண்ணத்தில் யாரோ மன்னிக்கவும் என்று சொன்ன சொல்லும் காதில் விழுந்ததால் இளஞ்செழியன் ராணியின் மடியில் இருந்து எழுந்து சற்று விலகி உட்கார்ந்து வாசல் படியை நோக்கினான். வழக்கமாக தான் தாங்கி நிற்கும் பயங்கரமான வேலுடனும் சங்கடப்பட்ட கண்களுடனும் தான் பார்த்ததையே நம்பாதவன் போல குமரன் சென்னி வாயிற்படியில் நின்றிருந்தான். அவனுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை விட அதிக சங்கடத்துக்கு ஆளான இளஞ்செழியன் சிறிது நேரம் வரை அவனை ஏறெடுத்து பார்க்க சக்தி இல்லாமல் தரை மீது தலையை தொங்க போட்டுக் கொண்டிருந்து விட்டு கடைசியில் கேட்டான், எங்கு வந்தாய் சென்னி? தங்கள் உத்தரவை பெற வந்தேன். ஒரு வீரன் பேசும் முறையில் உணர்ச்சிகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு திட்டமாக பதில் சொன்னான் குமரன் சென்னி. என்ன உத்தரவு? ஒரு ஓலையை இன்று இரவே புகாருக்கு எடுத்துச் செல்ல உத்தரவிட்டதாக யவனர் தலைவர் சொன்னார். ஓலை எழுதி கொடுத்தாரா? எழுதி கொடுத்தார். என்ன எழுதியிருக்கிறது ஓலையில்? பிரம்மானந்தர் முதலியோரை உடனே விடுதலை செய்து என்னுடன் அனுப்பும்படி எழுதியிருக்கிறது. சரி, போய் அழைத்து வா. அந்த உத்தரவு கிடைத்ததும் குமரன் சென்னி தன் நெடுங்கால்களை திருப்பி வெளியே செல்ல துவங்கினான். இரு, நானும் வருகிறேன் என்று கூறிய இளஞ்செழியன் மஞ்சத்தில் இருந்து எழுந்து, ராணி நீ படுத்துக்கொள், நான் வருகிறேன் என்று விடைபெற்றுக் கொண்டு செல்ல முயன்றவன் திடீரென வாயிற்படியில் நின்று திரும்பி, ராணி இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று கையில் இருந்த ஓலையை காட்டி வினாவினான். உறையூரில் இருந்து வந்த தூதன் ஒருவன் கொடுத்தான் என்றாள் ராணி. யாரிடம் கொடுத்தான்? கோட்டை தலைவனிடம். கோட்டை தலைவன்? என்னிடம் கொடுத்தான். இதை ஏன் நீ டைபீரியஸிடம் கொடுக்கவில்லை? பதிலுக்கு யவனராணி சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் ராணி என்று கேட்டான் இளஞ்செழியன். காரணத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ராணி மீண்டும் சாளரத்தருகே சென்று பழையபடி நின்று கொண்டு படைத்தலைவனுக்கு முதுகை திருப்பிக் கொண்டாள். படைத்தலைவன் உப்பருகே அறையை விட்டு படிகளில் இறங்கி கூடத்திற்கு வந்ததும் குமரன் சென்னி பெருவிழிகள் படைத்தலைவனை கூர்ந்து நோக்கின. அந்த பார்வையில் தொனித்த கேள்வியை புரிந்து கொண்ட இளஞ்செழியன் அவனிடம் ஏதும் பேச மாட்டாமல் அவன் நினைப்பை வேறு திசையில் மாற்றி
கையில் இருந்த ஓலையை அவனிடம் கொடுத்து, நீயே படித்துப்பார் என்றான். ஓலையை படித்த குமரன் சென்னியின் முகத்தில் கவலை படர்ந்தது. இது டைபீரியஸிடம் சிக்கினால் புகார் அழிந்து விடுமே என்று கேட்கவும் செய்தான். புகார் நாளைக்கே யவனர் கைகளுக்கு மாற இதைவிட சிறந்த ஆயுதம் தேவையில்லை என்று ஒப்புக்கொண்டான் இளஞ்செழியனும். அப்படியானால் இதை ராணி ஏன் டைபீரியஸிடம் கொடுக்கவில்லை? குமரன் சென்னியின் கேள்வியில் வியப்பு கலந்திருந்தது. அதுதான் எனக்கும் புரியவில்லை. எந்த ஒரு காரியத்துக்காக ராணியும் டைபீரியஸும் தமிழ்நாட்டை நாடி வந்தார்களோ, எந்த ஒரு ஜோதிடத்தை யவன குருமார்கள் சொன்னார்களோ, அந்த ஜோதிடமும் லட்சியமும் நிறைவேற வழிகாட்டும் இந்த ஓலையை யவன ராணி ஏன் டைபீரியஸிடம் கொடுக்கவில்லை? இருங்கோவேல் மனமாற யவனர் கையில் புகாரை கொடுப்பதற்காகவே எழுதப்பட்ட இந்த ஒப்பந்த பத்திரத்தை எதற்காக ராணி மறைத்து வைத்தாள்? எதுவும் விளங்கவில்லை சென்னி. எதற்கும் நீ போய் பிரம்மானந்தரை விடுவித்து வா. அவர் ஒருவேளை இதற்கு விடை காண முடியும் என்று சொன்னான் இளஞ்செழியன். அதற்கு மேல் தாமதிக்காமல் டைபீரியஸ் தந்த விடுதலை ஓலையுடனும் பரதவ வல்லாளனுடனும் அந்த இரவில் 3ஆம் ஜாமத்துக்குள்ளேயே புறப்பட்ட குமரன் சென்னி விரைவில் காவிரியை தாண்டி பொழுது புலருவதற்கு முன்பாகவே திரும்பி வந்தான். திரும்பி வந்தவர்களை எதிர்கொள்ள உச்சி மாளிகையில் விழித்துக் கொண்டே உட்கார்ந்திருந்த இளஞ்செழியனுக்கு அதிர்ச்சியை தரும் செய்தியை கொண்டு வந்தான் குமரன் சென்னி. மிகுந்த வேகத்துடன் மாளிகைக்குள் நுழைந்த பிரம்மானந்தரையும் குமரன் சென்னியையும் பரதவ வில்லாளனையும் கண்ட இளஞ்செழியன், எங்கே வேளிர் மகள், எங்கே அவள் தோழிகள் என்று வினவினான். பூவழகி உறையூருக்கு சென்று விட்டாள், அவள் தோழிகளும் அவளுடன் சென்று விட்டார்கள் என்று பிரம்மானந்தர் சொன்னார். யார் அவர்களை விடுதலை செய்தது? கோட்டை தலைவன். ராணியின் உத்தரவில்லாமல் எப்படி விடுதலை செய்தான்? அதற்கும் மேற்பட்ட உத்தரவு கிடைத்தது. ராணி உத்தரவுக்கும் மேற்பட்ட உத்தரவு யவனர்களுக்கு உண்டா? கிடையாது படைத்தலைவரே. ஆனால் கோட்டை தலைவன் நிலைமை மிகவும் சங்கடமானது. அவன் செய்தது சரிதான். சரிதானா? ஆம். சோழர் மன்னர் உத்தரவை அவன் எப்படி புறக்கணிக்க முடியும்? யார் இப்பொழுது சோழ மன்னர்? இருங்கோவேல். இளஞ்செழியன் இதயம் வெகு வேகமாக அடித்துக் கொண்டது அவர் சொன்னதை கேட்டு. இருங்கோவேல் சோழ மண்டலத்தின் மன்னன். இதைவிட கேவலம் வேறு என்ன இருக்க முடியும் என்று வேகத்துடன் கேட்டான். ஏன் இருக்க முடியாது என்று விளக்கத் தொடங்கினார் பிரம்மானந்தர். அவர் விளக்கி கூற கூற சோழ நாடு அதல பாதாளத்தில் அழுந்தி போவதையும் யவனர் கொடி பூம்புகாரில் பறப்பதையும் அகக்கண்ணில் கண்ட இளஞ்செழியன், இதை இன்னும் ஒரே மாதத்தில் தடுத்து விடுகிறேன் என்று சொல்லி வாளை உருவிக்கொண்டு மாளிகைக்கு வெளியே விரைந்தான். பொருங்கள் படைத்தலைவரே, எங்கே போகிறீர்கள் என்று கூறினார் பிரம்மானந்தர். அவர் கூறியது இளஞ்செழியன் காதில் விழவில்லை. குதிரை கொட்டடியை நோக்கி வெகு வேகமாக நடையை கட்டினான். பிரம்மானந்தரின் கட்டளை மீது படைத்தலைவனை தடை செய்து திருப்பி அழைத்து வந்த குமரன் சென்னி மீது மட்டுமன்றி பிரம்மானந்தர் மீதும் எரிந்து விழுந்த இளஞ்செழியன், என்னை தடை செய்ய காரணம் என்ன என்று கோபமாக கேட்டான். உங்களிடம் ராணி ஓலை கொடுத்தாளாமே, அதை காட்டுங்கள் என்றார் அடிகள். படைத்தலைவன் மடியில் இருந்து ஓலையை எடுத்து கொடுத்தான். அதை படித்த அடிகள் முகத்தில் அதிர்ச்சி இல்லை, ஆத்திரமும் ஏற்படவில்லை. ஆழ்ந்த யோசனை மட்டுமே தென்பட்டது. சற்று நேரத்திற்கு பிறகு தெளிவும் ஏற்பட்டது அவருக்கு. இப்பொழுது புரிகிறது என்றார் அடிகள் மெல்ல. என்ன புரிகிறது? படைத்தலைவன் கேட்டான் துடிப்புடன். நீ உறையூர் செல்லக்கூடாது என்பதன் காரணம் என்று சொன்ன அடிகள் காரணத்தை விளக்கியதன்றி யவன மகளின் இதயத்தையும் ஓரளவு புரிந்து கொண்டார். அதை வெளிப்படையாகவும் சொன்னார். இந்த நிலையில் புகாரை காப்பாற்றக்கூடியவர் ஒருவர்தான் என்று. யாரது என்று கேட்டான் குமரன் சென்னி. ராணி என்று பதில் சொன்னார் அடிகள். இதை பக்கத்தில் இருந்து கேட்ட ஹிப்பலாஸ் பிரமித்து போனான். ஒருவேளை பிரம்மானந்தருக்கு அறிவு கெட்டிருக்குமோ என்று அவர் மீது சந்தேக பார்வையை ஓடவிட்டான் படைத்தலைவன். அவர்கள் சம்பாஷணையை மறைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த டைபீரியஸின் முகத்தில் விவரிக்க இயலாத பல உணர்ச்சிகள் தென்பட்டன. ராணி யவனர்களுக்கு துரோகியா என்ற சொற்களையும் அவன் உதடுகள் ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் உதிர்த்தன. அத்தியாயம் 18. வஞ்சக கண்கள். ராணிதான் புகாரை காப்பாற்ற முடியும். பிரம்மானந்தரின் விந்தையான இந்த சொற்கள் இளஞ்செழியனின் சிந்தையிலே மூட்டிவிட்ட ஏளனச் சிரிப்பு அவன் இதழ்களிலும் சற்றே விரிந்தது.
யவன குருமார்கள் ஜோதிடத்தை நம்பி பூம்புகாரில் யவன அரசை நிறுவ வந்த ராணிதான் தமிழர்களின் அந்த மாபெரும் துறைமுக நகரத்தை காப்பாற்ற முடியும் என்றால் அதைவிட விபரீத நிலை வேறொன்று இருக்க முடியாது என்று இளஞ்செழியன் மட்டுமல்ல, கூட இருந்த குமரன் சென்னியும் ஹிப்பலாசும் கூட தீர்மானித்துக் கொண்டார்கள். புகாரை காப்பாற்றுவதற்காகவே யவனர்கள் போராட முக்கிய சின்னம் ஒன்று இருக்கக்கூடாது என்பதற்காகவே புகாரில் இருந்து பல கஷ்டங்களுக்கிடையில் சிறையெடுக்கப்பட்ட யவனராணியின் கையில்தான் பூம்புகாரின் பிற்காலம் இருக்கிறதென்றால் அந்த பிற்காலம் கண்டிப்பாய் தமிழ்நாட்டின் பொற்காலமாக இருக்க முடியாது என்பதை படைத்தலைவனும் அவனது போர் தோழர்களும் சந்தேகத்திற்கு இடமின்றி புரிந்து கொண்டார்கள். இந்த நிலையில் பிரம்மானந்தர் முகம் மட்டும் ஏதோ ஒரு புது வழியை கண்டுபிடித்து விட்டது போல பூரிப்படைந்திருப்பதன் காரணத்தை மாத்திரம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததால் குமரன் சென்னி அவரை கேட்டான். ராணியால் தான் புகாரை காப்பாற்ற முடியும் என்றால் புகார் நம் கையை விட்டு போன மாதிரிதானே என்று. பிரம்மானந்தர் சிறிதும் யோசிக்காமலே பதில் சொன்னார். இல்லை என்று மிக திட்டமாக. இதை கேட்ட இளஞ்செழியன் முகத்திலும் வியப்பு தாண்டமாடவே அவனும் குறுக்கே பாய்ந்து, என்ன அவ்வளவு திட்டமாக சொல்கிறீர்கள் பிரம்மானந்தரே என்று வினவினான். காரணங்கள் இருக்கின்றன படைத்தலைவரே, ஆனால் அதை ரகசியத்தில் பேசுவோம் வா என்று இளஞ்செழியனையும் மற்ற இரு உதவிப்படை தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு பின்கட்டு கூடத்திற்கு சென்றார் பிரம்மானந்தர். மறைவில் இருந்து இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த டைபீரியஸுக்கும் அவர்களை தொடர வேண்டுமென்றும் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டுமென்றும் ஆசையாகத்தான் இருந்தது. என்றாலும் இரண்டு கட்டுகளுக்கும் இடையே காவல் புரிந்த வீரர்கள் தன்னை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை அறிந்திருந்தான். ஆகையால் அவன் அவர்களை தொடராமல் தான் சிறையிருந்த முன்கூடத்தில் எந்த பெரிய தூண் மறைவில் நின்றிருந்தானோ அந்த தூண் வீசிய விளக்கின் நிழலிலேயே சென்று கோடியில் இருந்த மஞ்சத்தில் பழையபடி உட்கார்ந்து கொண்டான். பின்கட்டுக்கு சோழர் படை உபத்தலைவனையும் அவனை சேர்ந்த இரு உதவி தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு சென்ற பிரம்மானந்தர் ஆயுதங்களும் கவசங்களும் நிறைந்த படைக்கல பயிற்சி கூடத்தில் இருந்து விளக்கில் மறுபடியும் அந்த ஓலையை படித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தவராய் இளஞ்செழியனை நோக்கி, படைத்தலைவரே, இந்த ஓலையை சரியாக படித்தீரா என்று வினவினார். படித்தேன் என்றான் படைத்தலைவன். பழைய விஷயத்தை எதற்காக பிரம்மானந்தர் திரும்ப கேட்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமலே. இதில் கையொப்பமிட்டிருப்பது பேரமைச்சர் என்று பிரம்மானந்தர் சற்று அழுத்தியே சொன்னார். ஆம் அடிகளே என்று ஒப்புக்கொண்டான் படைத்தலைவன். வழக்கமாக வரும் அரசாங்க உத்தரவுகளைப் போல் புலி இலச்சினையும் பொறிக்கப்பட்டிருக்கிறது இதில். ஆமாம், சோழ மன்னன் இருங்கோவேலின் உத்தரவுப்படி என்று சுட்டி பேரமைச்சர் கையொப்பமிட்டிருக்கிறார். ஆம், ஆகவே இது அரச சாசனம். யவனர்கள் தனது அரசுக்கு உறுதுணையாய் நிற்பதனால் அவர்கள் வாணிபம் பெருவாரியாக உள்ள பூம்புகார் நகரை அவர்களுக்கு சன்மானமாக வழங்குவதாகவும், எந்த யவன தலைவனை யவனர்கள் ஒப்புக்கொள்கிறார்களோ அவனை புகாரின் குறுநில மன்னனாக ஒப்புக்கொள்வதாகவும் இந்த சாசனம் கூறுகிறது. ஆமாம், இத்தகைய சாசனத்தை ஏன் ராணி ஏற்கவில்லை? எதற்காக மறைத்தாள்? இந்த ஓலையோ கோட்டை தலைவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க அவனுக்கும் இதன் விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அவன் ஏன் இந்த விவரங்களை டைபீரியஸிடம் சொல்லவில்லை? ராணி இங்கு வந்த பின்புதானே டைபீரியஸ் இங்கு வந்தான். கேள்வி மேல் கேள்வியாக பிரம்மானந்தர் அடுக்கியதை கேட்ட படைத்தலைவன் மட்டுமின்றி குமரன் சென்னியும் ஹிப்பலாசும் கூட விடை காணாமல் தவித்தார்கள். பிரம்மானந்தர் நீண்ட நேரம் மௌனம் சாதித்து எதையோ யோசித்துவிட்டு பிறகு சொன்னார். படைத்தலைவரே, ராணி மட்டும் இஷ்டப்பட்டிருந்தால் இந்த ஓலைப்படி அவள் இன்று பூம்புகாரின் ராணியாய் இருந்திருக்கலாம். அவள் ஓலையை மறைத்ததன்றி டைபீரியஸிடம் ஓலையை பற்றி சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பான உத்தரவிட்டு கோட்டை தலைவன் வாயையும் கட்டியிருக்கிறாள். நீங்கள் அவளை சிறையெடுத்த போது இஷ்டப்பட்டு கூடவே வந்திருக்கிறாள். மேலே பேசப்போன பிரம்மானந்தரை தடுத்த இளஞ்செழியன், ஆமாம் ஆமாம், அதை அவளே சொன்னாள் என்று கூறினான். பிரம்மானந்தர் உதடுகளில் புன்முறுவல் தவழ்ந்தது. அவள் சொல்லாமலேயே எனக்கு தெரியும் அவள் நடவடிக்கையின் காரணம். தமிழ்நாட்டின் அபாயகரமான காலத்தில் அவள் தமிழருக்கு செய்திருக்கும் இந்த உதவி மகத்தானது என்று கூறிய அடிகள், படைத்தலைவரே, நாட்டின் நிலை உமக்கு புரிகிறதல்லவா என்று கேட்டார். சந்தேகமற புரிகிறது என்றான் படைத்தலைவன்.
தாயாதி காய்ச்சல். அது தமிழ்நாட்டை அடிமைப்படுத்த முயலுகிறது. இருங்கோவில் இளஞ்செட் சென்னியின் தாயாதி. சமயம் பார்த்து அரசரையும் அகற்றி இளவலையும் மறைத்து விட்டான். அரசர் இறந்தது மேற்கொண்டு பேச மாட்டாமல் திகைத்து நின்றான் படைத்தலைவன். அரசர் இறக்கவில்லை, அழிக்கப்பட்டார். அரசுக்காக கொலை புரிவது வரலாற்றில் காணப்படாத புதுமை அல்ல படைத்தலைவரே. நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இளவரசர் எங்கிருக்கிறார் என்பதுதான் என்றார் பிரம்மானந்தர். இளவரசர் கொல்லப்படவில்லை என்பது தங்களுக்கு எப்படி தெரியும்? திருமாவளவன் கொல்லப்பட்டிருந்தால் நாட்டில் இத்தனை நேரம் புரட்சி கிளம்பியிருக்கும். அரசர் அழிவும் நேரடியாக நடந்திருக்காது. மக்கள் கண்களில் மண்ணை தூவியிருக்கிறான் இருங்கோவேள். அரசர் இறப்பு விபத்து என விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கும். இளவரசர் மறைவுக்கு வேறு காரணம் கூறப்பட்டிருக்கும். உணவை ஜீரணம் செய்ய இஷ்டப்படுகிறவன் சிறிது சிறிதாகத்தான் உண்பான். முதலில் அரசர், பிறகு இளவரசர். இப்படித்தான் நடக்கும். இளவரசர் ஒன்று விஷயம் அறிந்து தப்பியிருக்க வேண்டும், அல்லது சிறை இருக்க வேண்டும். சரி, அதை அறிவது எப்படி? அதற்கு வழி இருக்கிறது படைத்தலைவரே. இளங்கோவேல் மிக சாமர்த்தியமாக வேலை செய்கிறான். புகாரை அவன் யவனர்களுக்கு ஏன் கொடுக்கிறான் தெரியுமா? ஏன்? எதிர்ப்பை சமாளிக்க. வானக்கரை தளத்தை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். சோழ மன்னரிடம் உமக்குள்ள பக்தியையும் நன்றாக அவன் அறிவான். எதிர்கரையில் ஒரு பலமான விரோதியை தடுக்க பிற நாட்டாருக்கு அளிக்கப்படும் சன்மானம் புகார். இதில் அவன் தனியாக எதுவும் செய்யவில்லை. பிறகு வேறு யார் துணை? வேறு யார்? சோழர் பெருமையால் பொறாமை கொண்ட இருவர், சேரமானும் பாண்டிய மன்னனும். சேரமான் பெருஞ்சேரலாதன் கூடவா? இதை கேட்டு சில வினாடிகள் வாயடைத்து நின்ற இளஞ்செழியன் படைத்தலைவன் சொற்களிலும் பார்வையிலும் துளிர்த்த அவநம்பிக்கை இப்லாஸ் குமரன் சென்னி இருவர் முகங்களிலும் சுடர்விட்டது. மூவர் முகக்குறியையும் கண்ட பிரம்மானந்தர், சந்தேகம் வேண்டாம் படைத்தலைவரே. பிரதிதினம் வாணிபத்தாலும் படைபலத்தாலும் வீரர்கள் செறிவாலும் வலுவடைந்து வரும் சோழ நாட்டை கண்டு சேர மன்னனும் பாண்டிய பெருமானும் வாளாயிருப்பார்கள் என்று எண்ணுவதைப் போல் அரசியல் அறிவு சூனியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. புகார் ஏற்பட்ட பின்பு பொற்கையில் யவனர் வாணிபம் குறைந்தது. சேரமானின் மேற்கு கடற்கரையில் திண்டியின் மகத்துவமும் முயற்சியின் முக்கியத்துவமும் மறைந்தன. இதை இரு மன்னர்களும் பொறுப்பார்களா? இல்லை படைத்தலைவரே, இல்லை. அவர்கள் கடைக்கன் பார்வை இல்லாமல் இந்த சதி நடக்கவில்லை. இல்லையேல் குறுநில மன்னனும் இளஞ்செட் சென்னியின் தேர்களை கண்டே நடுங்கிக் கொண்டிருந்த இளங்கோவில் மன்னனாக முடியுமா? ஒரு காலம் முடியாது. பலமான இரு கரங்கள் மறைவிலிருந்து உதவுகின்றன. வஞ்சகனான இளங்கோவில் அதை மிக தந்திரமாக உபயோகப்படுத்துகிறான் என்று விளக்கிய பிரம்மானந்த அடிகள் கவலையால் பெருமூச்சும் விட்டார். உலக பந்தங்களை அறவே ஒழித்து செங்கற்பொடி உடையணிந்த அடிகள் இந்த மாதிரி நாட்டை பற்றி கவலைப்பட்டு பெருமூச்சு விட்டதை மூன்றாம் பேர்வழிகள் கண்டால் அவர்களுக்கு ஒரு வேளை ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் பிரம்மானந்தரை முழுக்க முழுக்க அறிந்த படைத்தலைவனுக்கோ அவனது துணைவர்களுக்கோ அது எந்தவித வியப்பையும் அளிக்கவில்லை என்றாலும் அவரது அடுத்த வார்த்தைகள் அவர்களை கூட பிரமிக்க வைத்தன. சற்று யோசித்துவிட்டு பிரம்மானந்தர் கேட்டார், படைத்தலைவரே, இந்த யவனராணி நல்ல அழகி இல்லையா என்று. யவனராணியின் அழகுக்கும் அன்றுள்ள அரசியல் நிலைமைக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை அறியாத படைத்தலைவன், ஆம் அழகிதான், அதற்கென்ன என்று கேட்டான் பட்டென்று. நீர் ஒப்புக்கொண்டது நல்லதாக போய்விட்டது என்றார் பிரம்மானந்தர். ஏதோ பெரிய சுமை தலையில் இருந்து இறங்கிவிட்டது போல பெருமூச்சு விட்டுக்கொண்டு. என்ன அடிகளே அது? பிரமிப்புடன் கேட்டான் படைத்தலை. இல்லை, பூவழகியிடம் இருந்த மயக்கத்தில் ராணியின் அழகை கவனிக்காமல் விட்டுவிட்டீர்களோ என்பதற்காக கேட்டேன் என்றார் அடிகள். பதிலேதும் சொல்லாமல் தனது உதவி படை தலைவர்களையும் நோக்கி அடிகளாரையும் நோக்கினான் இளஞ்செழியன். பிரம்மானந்தர் கேட்ட அடுத்த கேள்வி இளஞ்செழியனையும் மற்ற இருவரையும் ஒரு உலுக்கு உலுக்கியே விட்டது. பூவழகிதான் உறையூர் போய்விட்டாள். இங்கிருப்பவள் ராணி. அவளோ உம்மை காதலிக்கிறாள். அவள் மீது நீரும் சற்று அன்பு செலுத்தினால்தான் என்ன என்று வினவினார் பிரம்மானந்தர் தனது சின்னஞ்சிறு கண்களில் விஷமம் சொட்ட. இளஞ்செழியன் உடல் இதை கேட்டதும் ஒரு முறை ஆடியதன்றி அவன் உள்ளமும் பெரிதும் சங்கடத்தில் ஆழ்ந்தது. சற்று முன்பாக உப்பரிகை அறையில் தான் கண்டதையெல்லாம் குமரன் சென்னியை அடிகளிடம் சொல்லி இருப்பானோ என்று சந்தேகித்த இளஞ்செழியன் குமரன் சென்னியை நோக்கினான்.
நிர்மலமாயிருந்த குமரன் சென்னியின் கண்கள் நான் ஏதும் சொல்லவில்லையே என்பதை தெளிவாக எடுத்து சொன்னதன்றி, இது தகாத வார்த்தை அடிகளாரே என்று அவன் உதடுகள் சீரவும் தொடங்கின. ராணி வந்த இரவில் இருந்து இளஞ்செழியன் போக்கில் ஏற்பட்ட மாறுதல்களை கவனித்துக் கொண்டிருந்த ஹிப்பலாஸ் மட்டும் ஏதும் பேசாமல் மௌனமாக நின்றான். குமரன் சென்னி மீது தனது யானை கண்களை திருப்பிய பிரம்மானந்தர் கேட்டார், எது தகாத வார்த்தை? நீங்கள் அந்த பெண்ணையும் படைத்தலைவரையும் இணைத்து பேசுவது என்றான் குமரன் சென்னி. உனக்கு தகாத வார்த்தையாக இருக்கலாம் சென்னி, ஆனால் நாட்டுக்கு தகாத வார்த்தை அல்ல. அந்த யவன பெண்ணும் படைத்தலைவரை காதலிக்கிறாள், ஆகையால் அவருக்கும் தகாத வார்த்தை அல்ல என்று சொல்லிக் கொண்டு போன பிரம்மானந்தரை இடைமறித்த குமரன் சென்னி, அது எப்படி அடிகளாருக்கு தெரியும் என்று கேட்டான். தான் அறையில் கண்ட காட்சியை மனதிற்குள் எண்ணி சிரித்துக் கொண்டு, ஆனால் வெளியே மட்டும் வெறுப்பை காட்டி, என் ஆசிரமத்திற்கு படைத்தலைவர் அவளை அழைத்துக் கொண்டு வந்த சமயத்தில் அவள் கண்களை கண்டேன். அவள் படைத்தலைவர் மீது நாட்டிய பார்வையை பார்த்தேன் என்றார் பிரம்மானந்தர். பெண்களின் கண்களில் இருந்தே உள்ளத்தை அறியும் வித்தை துறவரத்தில் இருக்கிறதோ என்று குமரன் சென்னி சற்று கிண்டலாகவே வினவினான். எந்த அறத்திலும் மனோ தத்துவம் முக்கியம் சென்னி. அதை அறியும் சக்தி துறவிகளுக்கு உண்டு. அந்த சக்தி உங்களை விட எனக்கு அதிகம் இருப்பது தற்சமயம் நாட்டுக்கு பயன்படுகிறது என்று கண்டித்து பேசிய பிரம்மானந்தர், இப்படி வாருங்கள், அனைவரும் உட்கார்ந்து பேசுவோம் என்று பக்கத்தில் இருந்த மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்களையும் உட்காரச் சொல்லி தமது திட்டத்தை விவரிக்க தொடங்கி, படைத்தலைவரே, புகார யவனர்களுக்கு சாசனம் செய்த பத்திரத்தை உமது மீதுள்ள ஆசையினால் தான் ராணி மறைத்து விட்டாள். டைபீரியஸுக்கு மட்டும் அது முன்னதாகவே தெரிந்திருந்தால் பறை அறிவித்து புகாரை கைப்பற்றி இருப்பாள். அப்படி செய்திருந்தால் ராணி புகாரை அடைந்திருப்பாள். ஆனால் உம்மை இழந்திருப்பாள். இரண்டையும் கைப்பற்றுவதுதான் அவள் திட்டம். அதில் ஒன்றை காப்பது நமது திட்டம். ஆகவே ராணியை கைவிட வேண்டாம் படைத்தலைவரே என்றார் அவர். அப்படியானால் பூவழகி என்று படைத்தலைவன் முணுமுணுத்தான். அவளை பற்றி பிறகு கவனிப்போம். எப்பொழுது பூவழகியை விடுதலை செய்து இருங்கோவேல் அழைத்துச் சென்றிருக்கின்றானோ அப்பொழுது பூவழகியின் தந்தை மாரப்பவேலும் இருங்கோவேலுடன் இணைந்திருக்க வேண்டும். சதியிலா? ஆம், இருக்காது, ஒரு காலம் இருக்காது. அவர் நாணயம் தவறாதவர். பொறுத்து பார்ப்போம். தந்தை உறையூரில் இல்லாவிட்டால் பூவழகி எதற்காக உறையூருக்கு போக வேண்டும் என்று கேட்ட பிரம்மானந்தருக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்தான் படைத்தலைவன். பிரம்மானந்தர் அவனை சமாதானப்படுத்த தொடங்கி, படைத்தலைவரே, சொந்த உணர்ச்சிகளை, பாச பந்தங்களை உதற வேண்டிய நேரம் இது. நாடு அபாயமான நிலையில் இருக்கிறது. அதன் நன்மைக்கு பூவழகி பலியாக வேண்டுமென்றால் அவளை பலியிட வேண்டியதுதான். இப்பொழுது நாட்டுக்கு நலம் புரியக்கூடியவள் ராணி. அவளை வசப்படுத்த முயல வேண்டும். நாம் எல்லாருமே அரசியல் சதுரங்கத்தின் காய்கள். விதி நகர்த்தும் வழியில் நாம் நகர வேண்டும். நீங்கள் நாளையே கருவூர் புறப்பட வேண்டும் என்று அறிவித்தார். எதற்கு என்று கேட்டான் படைத்தலைவன். இரும்பிடர் தலையாரை சந்திக்க என்றார் அடிகள். யார்? திருமாவளவன் மாமனையா? ஆம். எதற்காக? அவர்தான் சமீப காலம் வரை உறையூரில் இருந்திருக்கிறார். அவருக்குத்தான் உண்மை அரசியல் நிலை தெரியும். கருவூரில்? ஆம், மறைந்து வசிக்கிறார். நிச்சயமாக தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவர் இருக்கும் இடமும் அறிவேன். எங்கிருக்கிறார்? கருவூருக்கு வட திசையில் இருக்கும் சமண மடத்தில். யார் தலைவர் அதற்கு? எனக்கு வேண்டிய ஒருவர். அவரே எனக்கு தகவல் அனுப்பினார். ஆகவே நீர் கருவூருக்கு கிளம்பும். இரும்பிடர் தலையாருக்கு ஒரு ஓலை தருகிறேன். அதை அவரிடம் கொடும். அதில் என் திட்டம் பூரணமாக இருக்கும் என்று கூறிய பிரம்மானந்தர், படைத்தலைவரே, உம்முடன் ராணியையும் அழைத்துச் செல்லும் என்றார். ராணி எதற்கு அடிகளே என்று கேட்டான் படைத்தலைவன். காரணம் இல்லாமல் நான் எதையும் சொல்லவில்லை. நீ ராணிக்கு கொடுத்துள்ள வாக்குப்படி டைபீரியஸை உடனே விடுதலை செய்தாக வேண்டும். டைபீரியஸ் புகாரில் யவனர்களை திரட்டி ராணியை மீட்க முயலும் முன்பாக ராணி அவன் கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்க வேண்டும். அவள் இஷ்டப்பட்டு உங்கள் ஒருவருடன் தான் வருவாள். அடுத்த சில மாதங்களில் சோழ மண்டலத்தின் கதியல்ல, தமிழ்நாட்டின் தலைவிதியே தீர்மானிக்கப்படும். அதை வகுப்பதில் ராணி ஒரு முக்கிய பாத்திரம். அவள் உமது கையில் இருந்து நழுவாமல் பார்த்து கொள்ளும் என்று கூறிய பிரம்மானந்தர்,
காவல் வீரர்களை கூப்பிட்டு எழுது கருவிகள் கொண்டு வரச் செய்து ஓலையொன்றை எழுதி முடித்து முத்திரையும் வைத்தார். படைத்தலைவரிடம் அதை ஒப்படைத்த பிரம்மானந்தர், படைத்தலைவரே, உம்மிடம் இப்பொழுது நான் ஒப்படைப்பது ஓலை அல்ல, தமிழகத்தின் தலைவிதி. இதை திருமாவளவன் மாமனிடம் ஒப்படையும். இது எதிரிகள் கையில் விழுவதை விட உமது உயிரை விடுவதே மேல். டைபீரியஸை விடுதலை செய்து அவன் அங்கிருந்து படகேறிய மறுவினாடி நீரும் ராணியும் கருவூருக்கு புறப்பட வேண்டும் என்று கூறிய பிரம்மானந்தர், குமரன் சென்னி, டைபீரியஸை விடுதலை செய்து படகில் ஏற்றி வா. அவன் செல்வதை ராணியும் படைத்தலைவரும் பார்க்கட்டும். அதே சமயத்தில் அவர்கள் செல்ல இரு புறவிகளும் தயாராகட்டும் என்று அவனுக்கு உத்தரவிட்டார். அடிகள் சொல்படியே அனைத்தும் நடந்தன. அவர் உத்தரவின்படி ராணியுடன் கருவூர் சமண மடத்தை 3வது நாள் இரவு அடைந்த இளஞ்செழியனை சமணமட தலைவரே வாயிலில் நின்று வரவேற்றார். படைத்தலைவன் காலத்தை ஓட்டாமல் கேட்டான் அவரிடம், இரும்பிடர் தலையார் எங்குள்ளார் என்று. உள் மண்டபத்தில் புத்தர்பிரான் திரு உருவத்தருகில் அமர்ந்திருக்கிறார் என்று கூறிய சமண துறவி படைத்தலைவனையும் ராணியையும் உள்ளே அழைத்துச் சென்றார். ஆஜானு பாகுவான ஒரு மனிதன் யுத்த பகவானுக்கு எதிரே மண்டியிட்டு வணங்கி கிடந்தான். படைத்தலைவர் வந்திருக்கிறார் என்றார் சமண துறவி பின்புறம் இருந்தே. தலையை திருப்பாமலே கையை நீட்டினான் அந்த மனிதன். ஓலையை அவனுடைய கையில் வைக்கும்படி சமண துறவி சைகை செய்யவே கச்சையில் இருந்த பிரம்மானந்தர் ஓலையை எடுத்து அவன் கரத்தில் வைத்தான் இளஞ்செழியன். அந்த மனிதனும் புத்த பகவானை வணங்கிய தோரணையிலேயே முத்திரை ஓலையை பிரித்து படித்துவிட்டு மெல்ல சிரித்தான். பிறகு எழுந்திருந்து இளஞ்செழியனை நோக்கி திரும்பினான். இளஞ்செழியனின் ஈட்டி விழிகளுடன் இருங்கோவேலின் விஷம் கொட்டும் வஞ்சக கண்கள் ஒரு வினாடி கலந்ததன்றி அவன் முகத்தில் இருந்த பெரிய மீசையும் இளஞ்செழியனை நோக்கி ஒரு முறை பயங்கரமாக அசைந்தது. அத்தியாயம் 19. சிரித்த முகம், தேனூரும் சொல், விஷ நெஞ்சம். இதயத்தில் கருணை மருந்துக்கு கூட இல்லாத இருங்கோவேலின் கண்களை இளஞ்செழியனின் கண்கள் சந்தித்த அதே வினாடியில் இளஞ்செழியன் மட்டுமல்ல, சமண விகாரத்தின் அந்த பெரும் பிரார்த்தனை கூடமே மௌனத்திலும் நிசப்தத்திலும் ஆழ்ந்து விட்டது போல் தோன்றியது. இதயமற்ற இளங்கோவில் மக்களை வாழ்விக்கவே பிறந்த கருணை கடலான புத்தர் பிரான் திருவடி எதிரில் வணங்குவதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்று நினைத்து பார்த்த இளஞ்செழியனின் மனதில் அவனுக்கு வடமொழி பயிற்சி அளித்த ஆசிரியர் சொன்ன உவமை உள்ளத்திலே எழுந்து உலாவலாயிற்று. அப்பனே, எந்த காரியமும் செய்பவனை பொறுத்திருக்கிறது. கெட்டவன் நல்லது செய்தாலும் முடிவு கெட்டதாகவே இருக்கும். உதாரணமாக புலியை எடுத்துக்கொள். மிகவும் துஷ்டமான மிருகம். ஏகாதசி உபவாசம் சிறந்தது என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் புலி ஏகாதசி என்று பட்டினி விரதம் இருந்தால் மறுநாள் காலை பாரணை செய்ய பசுமாட்டை அடித்து தின்றுவிடும். துஷ்டனுடைய விரதத்தால் நல்லவர்களுக்கே ஆபத்தே விளையும். ஆகவே கெட்டவர்கள் நல்ல பணிகளில் ஈடுபடுவது ஒரு பேராபத்து தான் என்று ஆசிரியர் பன்னாட்களுக்கு முன்பு கூறிய சொற்கள் அந்த சமயத்தில் அவனது மனதில் எழுந்து பெரிதாக ஒலிக்கவே செய்தன. இந்த வஞ்சகன் கருவூருக்கு எப்பொழுது வந்தான்? ஏன் வந்தான்? தான் வரும் விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? இடும்பிற தலையார் இங்கு இருக்கும் செய்தி இவனுக்கு தெரிந்திருப்பதாகவே தோன்றுகிறது. அப்படியானால் அவர் என்ன ஆனார் என்று கேள்விகள் பல எழுந்து மனதில் தாண்டவமாடவே சம்பாஷணையை இளங்கோவேளே துவங்கட்டும் என்று அவன் மீது தன் கண்களை ஓட்டினான். நல்ல உயரத்துடனும் உயரத்தை விட சற்று அதிகமான பருமனுடனும் விளங்கிய இருங்கோவேலின் மார்பில் சோழ மன்னர்கள் பட்டம் சூட்டிய நாள் முதல் இறுதி நாள் வரை அணியும் புலிப்பதக்க வைர ஆரம் புரண்டு கிடந்ததையும், ஓலையை பிடித்திருந்த அவன் விரல்கள் ஒன்றில் புலியின் தலை மட்டுமே செதுக்கப்பட்டு கற்கள் பதிக்கப்பட்ட முத்திரை மோதிரம் பளிச்சிட்டதையும் கண்ட இளஞ்செழியன் உண்மையில் சோழ மண்டலம் இருங்கோவேலின் கைகளுக்கு மாறிவிட்டது என்பதையும், புகாரில் தெரிந்த செய்தி வெறும் புரட்டு அல்லவென்பதையும் புரிந்து கொண்டான். இருங்கோவேலின் பெரும் கண்களில் ஒன்று மட்டும் சற்று ஓரமாக ஒதுங்கி கிடந்ததால் கண்களின் பார்வையில் சற்று விகாரமும் வஞ்சகமும் துளிர் விட்டதன்றி கண்களுக்கு மேல் நன்றாக வளையாமல் சற்று நேராகவே நீண்டு பொட்டின் பக்கம் சென்ற அடர்த்தியான கரிய புருவங்களில் ஓரிரு மயிர்கள் அதிகமாகவே வளர்ந்து கண்ணை இடற தொங்கி இருந்ததால்
அவன் முகம் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாகவே இருந்தது. அந்த பயங்கரத்தை இன்னும் அதிகப்படுத்த மேல் உதட்டில் எழுந்த கன்னத்தையும் கால்வாசி அடைத்துக் கொண்ட பெரும் மீசையையும் தலையில் என்ன சீவினாலும் அடங்காத சுருண்டு பெருத்த மயிர்களும் பெரிதும் உதவின. இவற்றுள் 40 வயது தாண்டி விட்டதன் விளைவாக முதலில் தெரிந்த 2-3 வரி கோடுகளும் அனாவசியமாக பருத்து கிடந்த கன்னங்களும் சோழ மண்டலத்தின் தற்காலிக மன்னனுடைய உணவில் மதுவும் ஊனும் மண்டி கிடந்தன என்பதை சந்தேகமற தெளிவுபடுத்தின. இத்தனையிலும் அவன் பெரு உதடுகளில் ஒரு உறுதி இருந்தது. அந்த உறுதியில் துஷ்டத்தனமும் கலந்திருந்ததால் அவன் உறுதி செல்லும் திக்கு மக்களுக்கோ மாநிலத்துக்கோ நற்பயன் தராத உறுதி என்பதும் நன்றாக புலனாயிற்று. இத்தனைக்கும் அவன் நீண்ட கரங்களில் இருந்த வடுக்கள் மட்டும் அவன் பெரும் வீரன் என்பதற்கு அத்தாட்சியாக விளங்கின. இத்தகைய ஒரு அபாயகரமான மனிதனிடம் சிக்கிக் கொண்டு விட்டோமே என்ற நினைப்பினாலும் எவனை ஒழித்து கட்ட பிரம்மானந்தர் ஓலை எழுதி கொடுத்தாரோ அவனிடமே ஓலையை கொடுத்து விட்டோமே என்ற மன சஞ்சலத்தாலும் சிறிது நேரம் மௌனமாகவே நின்ற இளஞ்செழியன் தன்னை இருங்கோவேல் கூர்ந்து நோக்கிய சில வினாடிகளுக்குள்ளாகவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டு சோழர் அரியாசனத்தில் அமர்ந்துவிட்ட அந்த வஞ்சகனுக்கு எதிரே சிரம் தாழ்த்தி மிக பணிவுடன் வணங்கினான். இளஞ்செழியனிடம் இத்தகைய பணிவை சற்றும் எதிர்பார்க்காத இருங்கோவேலின் மனதில் சந்தேகம் உதயமாகவே அவன் மறுபடியும் இளஞ்செழியன் கண்களை ஒரு முறை ஆராய முற்பட்டாலும் படைத்தலைவன் வணங்கி நின்றதால் அது முடியாமல் போகவே மெல்ல சம்பாஷணையை புகுத்தி விஷயத்தை கக்க வைக்கலாம் என்ற முடிவுடன் பேசத் தொடங்கி, படைத்தலைவருக்கு இது எதிர்பாராத சந்திப்பு இல்லையா என்று அரசாங்க ஆணையை வெளியிடுபவன் போல நிதானமான குரலில் சொன்னான். இருங்கோவேலி நிதானத்திற்கு சிறிதும் குறைவில்லாத நிதானத்துடனேயே வெளிவந்தது படைத்தலைவன் பதிலும். ஆம் மன்னவா, எதிர்பாராத சந்திப்பு தான் இது. ஆனால் மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பும் கூட என்றான் படைத்தலைவன். மன்னரா? யார் மன்னர்? ஏதும் புரியாதவன் போல் கேட்டான் இருங்கோவேல். விந்தையான கேள்விதான். ஆனால் இந்த கேள்விக்கு இடமில்லாமல் சோழ மண்டலத்துக்கு தாங்கள் பேருதவி செய்து விட்டதாக புகார் மக்கள் நினைக்கிறார்கள் என்று பதில் சொன்னான் படைத்தலைவன். குரலில் எத்தகைய உணர்ச்சியும் காட்டாமல். படைத்தலைவன் தன்னை நோக்கி நகைக்கிறானா இல்லை உண்மையாகத்தான் பேசுகிறானா என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் திணறிய இருங்கோவேல் மேற்கொண்டும் கேட்டான். அப்படியா நினைக்கிறார்கள் பூம்புகாரின் மக்கள் என்று? ஆம் மன்னவா, மன்னர் இளஞ்சேட் சென்னி தீ விபத்தில் மாண்டு விட்டதாக பேசிக் கொள்கிறார்கள். அப்படியானால் மன்னர் மகன் திருமாவளவன் எங்கோ மறைந்து விட்டாராம். உண்மை. மன்னர் இருக்கும்போதுதான் திருமாவளவன் சிறுபிள்ளைத்தனமாக இருந்தார். இறந்த பின்பும் பழையபடியே பொறுப்பில்லாமல் போகும் இடத்தையும் தெரிவிக்காமல் போய்விட்டது பற்றி மக்கள் கொதிப்படைந்திருக்கிறார்கள் என்று சொன்னான் படைத்தலைவன். இந்த பதில் இருங்கோவேலுக்கு அதிக சந்தேகத்தை விளைவிக்கவே சற்று தூரத்தே நின்ற சமய துறவியை ஒரு முறை நோக்கினான். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட படைத்தலைவன், நான் சொல்வதில் மன்னர் பிரானுக்கு நம்பிக்கை இல்லை போல் தோன்றுகிறது, அனுமதி கொடுத்தால் விளக்குகிறேன் என்று மிக பணிவுடன் கூறினான். சரி சொல் என்பதற்கு அறிகுறியாக அரச தோரணையில் இடது கையை இருங்கோவேல் ஆட்டவே பேச்சை தொடர்ந்த இளஞ்செழியன், திருமாவளவனுக்கு இப்பொழுது வயது சுமார் 20 இருக்கும் என்று தமிழ்நாடு அறிந்த உண்மையை புதுமை போல சொன்னான். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் இருங்கோவேல். மிக சிறு பிராயத்தில் இருந்தே துடுக்கானவர், அது மக்கள் அறிந்ததுதான். மக்கள் அதை மட்டும் அறியவில்லை பிரபு. 10வது வயதிலேயே மன்னருக்கு தெரியாமல் யவனர் கப்பலில் கொற்கைக்கு ஓடிப்போனவர். ஆமாம், மறுபடியும் அடிக்கடி புகாருக்கு ஓடிப்போய் விடுவதும், யவனர் குமாரர்களோடு கடலாடுவதும், உருவாள் பயிற்சியில் ஈடுபடுவதும், நாள் கணக்கில் அரண்மனையில் தலை காட்டாமல் இருப்பதும் ஊர் அறிந்தது. ஆமாம், சந்தேகமில்லை. அப்பேற்பட்டவர் இப்பொழுதும் ஓடிப்போய் விட்டதைக் கண்டு மக்கள் கொதித்திருக்கிறார்கள். திருமாவளவன் ஓடிப்போய் விட்டதாக பேச்சில்லையே, நான் சிறைப்படுத்தி வைத்திருப்பதாக வல்லவா வதந்தி என்று இடையிலே ஓர் அஸ்திரத்தை வீசி இருங்கோவேல் அந்த சொல்லம்புக்கு படைத்தவனிடமிருந்து என்ன பதில் வருகிறது என்று பார்த்தான். படைத்தலைவன் சிறிதும் தயக்கம் இல்லாமலே பதில் சொன்னான். புகாரில் அத்தகைய வதந்தி இல்லை, நேர்மாறான வதந்தியே இருக்கிறது.
திருமாவளவன் வழக்கப்படி பொறுப்பில்லாமல் மறைந்து விட்டதால் அவர் வரும் வரை அரசை காக்க அடுத்த உரிமைக்காரரான தாங்கள் தற்காலிக முடி சூடியிருப்பதாக பூம்புகார் வாசிகள் பேசிக் கொள்கிறார்கள். தவிர தங்கள் தயாள குணத்தை கண்டு யவனர்களும் தங்கள் பக்கத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்றான் படைத்தலைவன். இருங்கோவேளின் பயங்கர மீசை மீண்டும் ஒரு முறை அசைந்ததன்றி அவன் கண்களும் படைத்தலைவனை ஒரு முறை ஆராய்ந்தன. ஏதோ யோசித்துவிட்டு சட்டென்று திருப்பி கேட்டான். புகார்வாசிகள் அனைவருமே நமது பக்கம்தான் என்று சொல்லும் என்று. ஆம், பெரும்பாலோர் தங்கள் பக்கம்தான். அப்படியானால் நமக்கு பெருவாரியான ஆதரவு இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. அந்த ஆதரவுக்கு இதுதான் அத்தாட்சியா? கடைசியாக வந்த இருங்கோவேளின் வார்த்தைகள் இடியென உதிர்ந்தன. அந்த ஆதரவை காட்டத்தான் உமது குருநாதர் பிரம்மானந்தர் இந்த ஓலையை இரும்பிடர் தலையாருக்கு அனுப்பியிருக்கிறாரா? அந்த ஆதரவை காட்டத்தான் இதை வைத்துக் கொண்டு இந்த சமண மடத்திற்கு வந்தீரா? இளஞ்சேட் சென்னி மறைந்த ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே பிரம்மானந்தரின் சீடர்கள் என்ற ஒற்றர்கள் உறையூரிலும் கருவூரிலும் உலாவி வருவதும் அந்த ஆதரவை காட்டத்தானா என்று ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி அழுத்தி பேசினான் இருங்கோவேள். இந்த சொற்களால் சோழர் படை உபத்தலைவன் குழம்பி போவான் என்றோ திகில் கொண்டு உளறி விடுவான் என்றோ இருங்கோவேள் எதிர்பார்த்திருந்ததால் அவன் ஏமாந்தே போனான். இளஞ்செழியன் சிறிதும் பதட்டமில்லாமலே சொன்னான். தங்களுக்கு ஆதரவை காட்டும் எண்ணம் பிரம்மானந்தருக்கு லவலேசமும் இல்லை. முடிந்தால் இளவரசரை கண்டுபிடித்து அரசில் இருத்தவே நினைக்கிறார் என்று. எதற்கும் அசையாத இருங்கோவேள் கூட இதை கேட்டதும் ஸ்தம்பித்து சிறிது நேரம் நின்று விட்டதன்றி படைத்தலைவன் போக்கில் சிறிது நம்பிக்கையும் உண்டாகவே, அப்படியானால் படைத்தலைவர் என்றான். மன்னருக்கு அடிமை என்றான் படைத்தலைவன் திட்டமாக. நம்ப முடியவில்லையே இளஞ்செழியா என்று படைத்தலைவனின் பெயரை மகிழ்ச்சியுடன் உச்சரித்து முதலாக பேசினான் இருங்கோவேள். அவன் முகமும் சிறிது மலர்ந்தது. இளஞ்சேட் சென்னியின் ரத விழாக்களில் முதல் பரிசு பெறும் நீ, இளஞ்சேட் சென்னியிடம் அளவிலா பக்தி கொண்ட நீ எப்படி என்னிடம் அன்பு கொள்ள முடியும்? படைத்தலைவன் மிகவும் பணிவுடனேயே பதில் சொன்னான். தவறு மன்னவா, தாங்கள் படை வீரர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. வீரனுக்கு எந்த தனி மனிதனிடமும் பக்தி கிடையாது. அரச பீடத்தில்தான் பக்தி. அதற்கே வீரன் ஊழியம் புரிகிறான். தாங்கள் இன்று சோழ மண்டலத்தில் அரச பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த வாள் ஊழியம் புரியக்கூடியது தங்களுக்குத்தான். தவிர தாங்கள் என்ன தவறு செய்து விட்டீர்கள்? மன்னரை கொலை செய்து விட்டீர்களா என்ன? விபத்துக்கு தாங்கள் எப்படி பொறுப்பாளி? விபத்து யாருக்கும் ஏற்படக்கூடியதுதானே. நாளை தங்களுக்கே கூட ஏற்படலாம். அதற்காக நாடு மன்னன் இல்லாமல் இருக்க முடியுமா? மன்னன் இல்லாவிட்டால் மக்கள் நலம் எப்படி பாதுகாக்கப்படும்? படைத்தலைவன் பேசிய ஒவ்வொரு பேச்சையும் மனதிற்குள்ளேயே எடை போட்ட இருங்கோவேள் இளஞ்செழியன் வார்த்தைகளில் விஷமமும் நிறைந்திருப்பதை கவனித்து, அத்தகைய அரச பக்தியுள்ள நீர் இந்த ஓலையை எப்படி இருப்பிடர் தலையாருக்கு கொண்டு வந்தீர்? நீர் வருவது அகஸ்மாத்தாக எனக்கு தெரிந்திருக்காவிட்டால் இத்தனை நேரம் இந்த சதித்திட்ட ஓலை இரும்பிடர் தலையாரிடம் போய் சேர்ந்திருக்கும் அல்லவா என்று வினவினான். இளஞ்செழியன் இருங்கோவேளை நன்றாக ஏறெடுத்து பார்த்து இளநகை கூட்டியதன்றி, இங்குதான் மன்னர் சிறிது தமது ஆராய்ச்சி திறனை செலுத்த வேண்டும் என்றான். ஆராய்ச்சி திறனா? ஏதும் புரியாமல் கேட்டான் இருங்கோவேள். ஆம் மன்னவா, தாங்கள் புத்தர் புரான் முன்பு வணங்கி கிடந்தீர்கள் அல்லவா? ஆமாம். தங்கள் கழுத்தில் இருக்கும் நவரத்ன மாலைக்கு 2 பதக்கங்கள் உண்டல்லவா? ஆமாம். ஒன்று முதுகுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதிலும் புலி சின்னம் இருக்கிறது. படைத்தலைவன் என்ன சொல்ல முயல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட இருங்கோவேள், அந்த பதக்கத்தை முதலிலேயே பார்த்து விட்டதாக சொல்கிறீர் இல்லையா என்று கேட்டான். அரசர் ஆரத்திற்கு 2 பதக்கங்கள் உண்டு என்பது நாடறிந்த விஷயம். தாங்கள் அரச பீடத்தை ஏற்றதும் நாடறிந்த விஷயம். அப்படி இருக்க தங்களை கண்டதும் இந்த ஓலையை தங்களிடம் நான் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. தவிர தாங்கள் இங்கு தனியாகவே இருக்கிறீர்கள். என்னிடம் வாளும் இருக்கிறது. நான் அரச பீடத்திற்கு துரோகியாய் இருந்தால் இரும்பிடர் தலையாருடனும் பிரம்மானந்தருடனும் சதியில் இறங்குவதாய் இருந்தால் நடந்து கொண்டிருக்க வேண்டிய முறையே வேறு என்று பக்குவமாக விளக்கினான் இளஞ்செழியன். உண்மையில் இளஞ்செழியன் ஆரம்பத்தில் அந்த புலிப்பதக்கத்தை பார்க்கவில்லை என்பதையும் பின்னால் தான் சமாளித்துக் கொண்டான் என்பதையும் இருங்கோவேள் எப்படி உணர்வான்?
ஆகவே அந்த வஞ்சகன் உள்ளத்திலும் மெல்ல மெல்ல நம்பிக்கை உதயமாகவே அவன் கேட்டான், எனக்கு பதில் இங்கு நீர் எதிர்பார்த்த இரும்பிடர் தலையார் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்? அதற்கும் திட்டமில்லாமலா வருவேன்? அவரிடம் ஓலையை கொடுத்து பிரம்மானந்தர் அழைத்து வரச் சொன்னதாக கூறி பூம்புகார் அழைத்துச் செல்வேன். அவர் வர மறுத்தால் அரசர் பெயரால் சிறை செய்வேன். அதற்கு உமக்கு அதிகாரம் இதோ என்று கூறிய இளஞ்செழியன் சற்று பின்னடைந்து அதுவரை தன் பின்னால் மறைவில் இருந்த ராணியின் மீது விளக்கின் வெளிச்சம் பூரணமாக விழும்படி செய்தான். புத்த பகவான் பீடத்தில் இருந்த இரு குத்து விளக்குகளின் பொன்னிற பிரகாசம் ராணியின் முகத்தில் நன்றாக விழவே அவள் நீலமணி கண்கள் நீலமும் தங்கமும் கலந்த கோமேதக விழிகள் என ஒளிவிட்டன. இளஞ்செழியன் பார்வையில் தெரிந்த ஆணையை கவனித்தும் அவள் மன்னனுக்கு சிரம் தாழ்த்தாமல் சாம்ராஜ்ய ராணியைப் போல் மிக கம்பீரமாகவே நின்றாள். தந்த சிலை போல் நின்ற யவனராணியை கண்ட இருங்கோவேல் பிரமிப்படைந்து அவள் மீது வைத்த கண்ணை வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றன. அந்த அற்புத கிரேக்க சிலை திடீரென கண்முன் எழுந்ததால் திகைத்து போன இருங்கோவேலின் உதடுகளில் இருந்து சொற்கள் பிரமிப்பு தட்டியே எழுந்தன. யார் இவள்? புகாரின் சம்பவங்கள் அத்தனை துரிதமாக கருவூரை வந்தடைய முடியாதென்பதை நன்றாக அறிந்திருந்த இளஞ்செழியன் சற்றும் தடுமாற்றம் இல்லாமல் பதில் சொன்னான், புகாரின் ராணி என்று. புகாரின் ராணியா? வியப்புடன் கேட்டான் இருங்கோவேல். ஆம் மன்னவா, அப்படி ஒரு ராணி இருப்பதாக எனக்கு தெரியாதே. தெரிய காரணமில்லை. இவள் புகாரில் புரண்டு ஒரு வாரமே ஆகிறது. புகாரில் புரண்டா? ஆம் மன்னவா, இவள் யவன அரசகுமாரி. தனது கடற்படை தலைவன் டைபீரியஸுடன் தமிழ்நாடு வந்தாள். இடையே கடற்கொள்ளைக்காரர்களால் மரக்கலம் தீக்கிரையாகவே உடைந்த மரப்பலகையை பிடித்து தப்பி புகார் கடற்கரையில் புரண்டு கிடந்தாள். இந்த விளக்கத்தை கேட்ட இளங்கோவேலின் விழிகளில் ஆச்சரியம் மேலும் மேலும் விரிந்தது. சந்தர்ப்பத்தை விடாமல் ராணியின் கையில் இருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை சுட்டிக்காட்டிய இளஞ்செழியன், இது யவன அரச குடும்ப சின்னம். நம்மை விட நம்மூர் துறவிகளுக்கு இதை பற்றி தெளிவாக தெரியும் என்று கூறி சமண மட தலைவரை நோக்கி, சுவாமி இதை பாருங்கள் என்றான். அவன் அதை பற்றி பிரஸ்தாபிக்கும் முன்பாக அதை கண்டுவிட்ட துறவி, மன்னவா சந்தேகம் வேண்டாம், அது யவன அரச குடும்ப சின்னம்தான் என்று வலியுறுத்தினார். அந்த வலியுறுத்தலை தொடர்ந்து இளஞ்செழியனும், தாங்கள் அனுப்பிய சாசனப்படி இவள் புகாரின் ராணி, யவனர்கள் தலைவி என்றான். ஓலையை நான் கோட்டை தலைவனுக்கல்லவா அனுப்பினேன் என்று வினவினான் இருங்கோவேல். ஆம் மன்னவா, ஆனால் யவன அரச பரம்பரையினர் முன்பாக வேறு யாரும் தலைமை பதவி ஏற்க முடியாது. இது யவனர் எடுத்துக்கொள்ளும் பிரமாணம் என்றான் இளஞ்செழியன். இருங்கோவேலின் கண்கள் ராணியின் அழகை மீண்டும் பருகின. அந்த மயக்கத்தினாலும் இளஞ்செழியன் கோர்வையாக சொன்ன கதையாலும் அனைத்தையும் நம்பிய வஞ்சகனான இருங்கோவேல், படைத்தலைவரே, இத்தகைய அழகிய சான்றுடன் வந்திருக்கும் நீர் சொல்லும் அனைத்தையும் நான் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? உம்மை நம்புகிறேன். உம்மிடம் நம்பிக்கை இல்லாததாலும் உமது வானக்கரை தளத்திடம் உள்ள பயத்தாலுமே யவனர்களுக்கு புகாரை கொடுத்தேன். அதற்கு இத்தகைய அழகி தலைவியாக வருவாள் என்பது எனக்கு தெரியாது. பூவழகியை விடுவித்துக் கொண்டு வர நான் அனுப்பிய வீரர்கள் சொன்னார்கள், நீர் அவளை விடுவிக்காமல் ஒரு யவன பெண்ணை தூக்கிச் சென்று விட்டதாக. முதலில் நான் நம்பவில்லை, இப்பொழுது நம்புகிறேன். இந்த தந்த சிலைக்கு முன் பூவழகி எம்மாத்திரம் என்று கூறிவிட்டு, படைத்தலைவரே, இன்று இந்த மடத்திலேயே தங்கும், நாளை நாம் உறையூருக்கு பயணமாவோம் என்று சொல்லிக்கொண்டு மடத்தில் இருந்து கிளம்ப முற்பட்டான். போகும் முன்பு சமண துறவியை நோக்கி, அடிகளே, சோழ மண்டலத்தின் பிரதான படைத்தலைவர் தங்குவதற்கு மடத்தில் சரியான வசதிகள் செய்து கொடும். அதோ அந்த அறையில் மறைந்திருக்கும் வீரர்களை அழையும். அவர்கள் இனி மறைந்திருக்க அவசியமில்லை, படைத்தலைவருக்கு பணிபுரிய உதவுவார்கள் என்று இருங்கோவேல் உத்தரவிட்டதும் பக்கத்து அறையில் இருந்து வாளேந்திய வீரர் பல பேர் பிரார்த்தனை மண்டபத்தில் நுழைந்தனர். இவர் நமது படைத்தலைவர், ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளும் என்று அவர்களுக்கும் ஆணையிட்டு, படைத்தலைவரே, நீர் இங்கு தங்கலாம். ஆனால் இந்த ராணி வேண்டுமானால் என்னுடன் வரட்டும், அரச மாளிகையில் இருக்க வேண்டியவள் என்று இளஞ்செழியனிடம் தன் எண்ணத்தை குறிப்பால் உணர்த்தினான். மிக்க நன்றி மன்னவா, ராணி என்னுடனேயே இருப்பவள், என்னால் தான் காப்பாற்றப்பட்டவள், இனியும் காப்பாற்றப்படுவாள் என்று வார்த்தைகளை சற்று வலுவாகவே கூறவே இருங்கோவேல் ராணியை பார்த்து
காமமும் வஞ்சகமும் கலந்த சிரிப்பை உதிர்த்துவிட்டு வெளியே நடந்தான். இருங்கோவேலின் உத்தரவுப்படி ராணிக்கும் இளஞ்செழியனுக்கும் தனி அறை ஒழித்து விடப்பட்டு நல்ல பஞ்சனைகளும் கொடுக்கப்பட்டன. நீராட்டத்தை முடித்துக் கொண்டு உணவருந்தியதும் தனி அறையில் விடப்பட்ட ராணியும் இளஞ்செழியனும் ஒருவரை ஒருவர் மௌனமாகவே பார்த்து கொண்டனர். சிறிது நேரம் கழித்து ராணி கதவுக்கு வெளியே எட்டி பார்த்தாள். பிறகு சாளரத்தின் மூலம் சமண விகாரத்தின் நந்தவனத்தை எட்டி பார்த்தாள். கடைசியாக இளஞ்செழியனின் அருகே வந்து சுற்றிலும் காவல் இருக்கிறது என்று சொன்னாள். தெரியும் என்றான் இளஞ்செழியன். உங்களை முழுதும் அவன் நம்பவில்லை என்றும் சொன்னாள். அதுவும் தெரியும் என்றான் படைத்தலைவன். வஞ்சகன் என்று கருவினாள் ராணி. சிரித்த முகம், தேனூரும் சொல், விஷ நெஞ்சம் என்றான் படைத்தலைவன். 3 குணங்கள் என்று அவள் கேட்க, அயோக்கியனுக்கு இந்த அடையாளம் எங்கள் ஆசிரியர் சொல்லுவார். இது வடமொழி வாசகம். இங்கு மொழிகள் பல உண்டு, ஜாதிகள் பல உண்டு. எங்கள் நாட்டில் வண்ணங்கள் பல உண்டு ராணி. இந்த நாடு பல ரத்தனங்கள் கொண்ட பேராபரணம். ராணி அவனை பெருமையுடன் பார்த்தாள். பிறகு கேட்டாள், இனி என்ன செய்வதாக உத்தேசம் என்று. நள்ளிரவு வரை பொறு, சொல்லுகிறேன் என்றான் படைத்தலைவன். அவன் பொறுக்கச் சொன்ன நள்ளிரவும் வந்தது. புத்த விகாரத்தில் நிசப்தம் நிறைந்து கிடந்தது. இளஞ்செழியன் ஒரு மஞ்சத்திலும் ராணி ஒரு மஞ்சத்திலும் படுத்து கிடந்தார்கள். இருவரும் பற்பல யோசனைகளால் நித்திரையின்றியே கிடந்தார்கள். படைத்தலைவன் எப்பொழுது திட்டத்தை விவரிப்பான் என்று ராணி ஏங்கி கிடந்த சமயத்தில் சாளரத்தருகே தட் என்ற சத்தம் மெல்ல கேட்டது. அந்த சத்தம் சற்று நேரத்திற்கு பிறகு மீண்டும் இருமுறை கேட்டது. அடுத்த வினாடி ஒரு கை மட்டும் கீழே இருந்து எழுந்து சாளரத்தை தாவி பிடித்தது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.